வணக்கம். நான் உங்கள் சுகுமார். மக்களே, பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாளுக்குள்ளேயே 1008 கான்ட்ரவர்சி சோஷியல் மீடியாவில் வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதில் பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னா, சாச்சனா அப்படின்ற ஒரு குட்டி பாப்பா எலிமினேஷன் ஆகி வெளியில் வந்து போயிருக்காங்க. ஸோ மகாராஜா அப்படின்ற படத்தில் விஜய் சேதுபதிக்கு கூட மகளாக நடித்த பொண்ணு தான் வந்து இந்த சாச்சனா அப்படின்ற குட்டி பாப்பா. உள்ளே வரும்போதே வந்து நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணி உள்ள அமுச்சு விட்டாரு. அப்படி அமிச்ச அந்த பொண்ணை 24 ஹவர்ஸில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்து வெளியில் வந்து அமுச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து எலிமினேஷன் ஆகி போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நான் ஒருத்தங்களாக இருந்தால் கூட சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யதார்த்தமாக அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை ரவீந்தர் அவர்கள் வந்து பிடிச்சி என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க வந்து வீக் கண்டஸ்டாக வந்து தெரியுது, இவங்க இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து போட்டார். அந்த பாயிண்ட் எல்லாரும் பிடிச்சி கடைசியில் இந்த பொண்ணை வந்து வெளியில் வந்து தள்ளி விட்டாங்க. இதுலேயும் உச்சகட்டம் யாரா அப்படின்னா, ஜாக்லினும் அதேமாதிரி ரஞ்சித், இவங்க 2 பேரும் போட்ட அந்த ஓட்டிங் தான். இவங்க 2 பேரும் கரெக்டாக வந்து யோசித்து, ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து யோசித்தார் அப்படின்னா ஜாக்லினே வந்து வெளியில் தூக்கியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து எல்லாரும் போகிற மாதிரி நானும் வந்து குட்டையில் வந்து மட்டை மாதிரி வந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சாச்சனா சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டாங்க. இது நேற்று எபிசோடு. இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் நடந்த தரமான சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பிக் பாஸ் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நாமினேஷன் ப்ராசஸ்க்கு இன்றைக்கி நீங்கள் வந்து விதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து சொல்கிறார். என்ன டாஸ்க் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்கள் ஒரு அணியாக இருக்காங்க, அதேமாதிரி பெண்கள் ஒரு அணியாக வந்து இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆண்கள் அணி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஒரு நபரை பெண்கள் அணிக்கு வந்து அனுப்பணும். அதேமாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து செலக்ட் பண்ணி அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆண்கள் அணிக்கு வந்து அனுப்பணும். ஸோ அப்படி வந்து அனுப்பக்கூடக்கூடிய அந்த ஒரு ஆண் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெண்கள் அணிக்கு வந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ணி டைரக்ட் நாமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மைண்ட் வாஷ் பண்ணி நீ வந்து ஆண்களே வந்து நாமினேஷன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மண்டே கழுவினாங்க அப்படின்னா, அவர் வந்து நாமினேஷன் பண்ணாலும் அவங்க வந்து டைரக்ட் நாமினேஷன் போவாங்க. ஒன்று ஆணையும் வந்து செலக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பெண்ணையும் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த டீம்மேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மண்டையை கலவுறாங்க அப்படின்ற பொறுத்து தான் இந்த மாதிரி வந்து யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கேமாக வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் வந்து பொருந்தும். இப்போ வந்து பெண் இருக்காங்க அப்படின்றப்ப அந்த பெண் வந்து அந்த ஆண்கள் அணிக்கு வந்து போகும்போது அங்கே வந்து ஆணை தான் வந்து நாமினேஷன் பண்ணணும். ஒருவேளை அவங்க மண்டே கழுவி நீ வந்து பெண்களில் ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ண அப்படி சொன்னாங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம், அவங்க வந்து டேரக்ட் நாமினேஷன் வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் வந்து ஒரு கேமை வந்து நம்முடைய பிக் பாஸ் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஆண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஸ்மூத்தாக உட்காரானுங்க, அழகாக வந்து பேசுகிறானுங்க, நீ போ மச்சான், நீ பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது. அழகாக வந்து புரிஞ்சுட்டு எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து பரபரப்பாக பொறுமையாக வந்து பண்ணுறாங்க. ஆனால் பெண்கள் அணி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யாருக்கிட்டுமே வந்து ஒற்றுமை வந்து கிடையாது. இந்த பக்கம் ஜாக்லின் நான் போகிறேன் அப்படின்றாங்க, பவித்ரா நான் போகிறேன் அப்படின்றாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, ஜாக்லின் அப்படின்றவங்க மேலே ஃபஸ்ட்டு நாளே வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து ஆரம்பிச்சிச்சு. எப்போ அந்த சாச்சனா அப்படின்ற அந்த ஒரு குட்டி பாப்பாவை வந்து இவங்க வெளியில் அனுப்புறதுக்கு அந்த மாதிரியான காரணங்கள் வந்து சொன்னாங்களோ, அப்போவே வந்து இவங்க மேலே வந்து ஒரு நெகட்டிவ் வியூ அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மத்தியில் வந்து வந்தது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து யார் மேலே ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து பவித்ரா தான். ஏன் அப்படின்னா, அந்த பவித்ரா அப்படின்ற இவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து கருத்தாக வந்து பேசுகிறாங்க, கரெக்டாக வந்து பேசுகிறாங்க. இவங்க பேசுறது நல்லா தான் இருக்குது. ஒருவேளை இவங்க வந்து இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய கேமை வந்து ப்ளே பண்ணி கண்டிப்பாக வந்து டைட்டில் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து அந்த எண்ணங்கள் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 2 நாள்லேயே அவங்களுடைய அந்த பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அதிலேயே உச்சகட்டமாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்தர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், நான் யார்கிட்ட அப்படின்னா நம்ம பவித்ரா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சொல்கிறவங்கள தான் நீ வந்து நாமினேஷன் பண்ணு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார். அதுக்கு பவித்ரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் வந்து பண்ண முடியாது, நான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து விளையாடுறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் சொல்லி நான் வந்து பண்ணுன்றதில்ல, அதுக்கு நான் வந்து வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் ஒன்று கொடுத்துட்டு நம்ம பவித்ரா அவர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து கடந்து வந்து போயிடுவாங்க. அதேமாதிரி இன்னொரு கான்வர்சேஷன் வந்து வருது. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, இந்த மாதிரி தர்ஷா இருக்காங்களா, ஸோ தர்ஷா அவங்ககிட்ட வந்து பவித்ரா அவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனை, இங்கே ஏதாவது உனக்கு வந்து யாருக்குன்னா செட் ஆகலை, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீ யாருக்கிட்டே வந்து சொல்லாத, முக்கியமாக அந்த ரவீந்திர அவர்கிட்ட வந்து சொல்லாத, நீ அவர்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னா அவங்க சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் வந்து டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணுறாரு. அவருடைய அந்த மெயின் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் யார் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன பிரச்சனை போயிருக்கு, நம்ம வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டெப் பண்ணலாம், நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து யோசித்து அவர் வந்து பக்கா வந்து பிளான் போடுவார். உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, உனக்கு இவங்க கூட வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு அவர்கிட்ட வந்து கொண்டு போகாத, இந்த பக்கம் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அவர்கள்கிட்ட வந்து அழகான ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இவங்க பவித்ராவும் ஜாக்லின், ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் வந்து கான்ட்ரவர்சி, யார் வந்து ஆண்கள் அணிக்கு போகிறது அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து இருந்தது. ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா,
அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது பவித்ரா பார்த்து சொல்கிறாங்க, பவித்ரா நீங்கள் போனீங்க அப்படின்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. பாவம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து வரவேற்பு வந்து கொடுப்பாங்களே தவிர மற்றபடி எந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொன்னோடனே பவித்ராவுக்கு வந்து கோவம் வந்துடுது. பாவம் பார்த்து தான் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து என்னை அனுப்புகிறீங்க, அங்கே இருக்கிறவங்களாம் வந்து என்னை பாவம் தான் பார்ப்பாங்க அப்படின்னா என்னை வந்து நீங்கள் அனுப்பவே தேவையில்ல. என்னோட கேம், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் வந்து நல்லா ப்ளே பண்ணுவேன், நான் நல்லா விளையாடுவேன்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து அனுப்புங்க, மற்றபடி ஒன்றும் அனுப்ப தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் எடுத்து அடிச்சு அப்படி வந்து பவித்ரா அவர்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டு போனதுனாலே என்னவோ தெரியல, எல்லாரும் சேர்ந்து பவித்ரா அவர்கள் வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க. அது அடுத்த விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் யாரா வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பாசிட்டிவ் வியூவில் வந்து இருக்காங்க, ஒரு நெகட்டிவ் வியூவில் இருக்காங்க அப்படின்னா, நெகட்டிவ் வியூ அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஜாக்லின் தான். ஜாக்லின் அப்படி இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் வியூ வந்து இப்போயே வந்து வந்துருச்சு. இன்னும் நாளாக தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்களுடைய முகம் வந்து மாறப்போகுது, அவங்க வந்து ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த 2 நாள்லேயே வந்து அவங்க மேலே வந்து எக்கச்சக்க நெகட்டிவ் வியூஸ் வந்து வந்துச்சு. ஆனால் இதில் யாருக்குடா பாசிட்டிவ் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாட்சினா குட்டிப்பாவோ சொல்லலாம், அந்த பொண்ணு யதார்த்தமாக பேசி பதார்த்தமாக வந்து வெளியில் போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ யாரா வந்து ஒரு பாசிட்டிவாக எல்லாராலையும் வந்து ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னா அது வந்து பவித்ரா தான். பவித்ரா அப்படின்ற இவங்க வந்து வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிடாக இருந்திருக்கு. அவங்க வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க, கரெக்டாக வந்து பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் கரெக்டாக பண்ணுறேன், நான் கரெக்டாக பேசுகிறேன், நான் கரெக்டாக விளையாடுவேன், நான் இதை பண்ணுவேன், நீங்கள் சொல்லி தான் நான் செய்யணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் கேம் அதேமாதிரி வந்து கரெக்டாக அந்த டீமாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க கரெக்டான அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து போடக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரிங்க, பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு வந்து எபிசோடு வரப்போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பப்போ அப்டேட்டில் வந்து பார்த்தலாம். நன்றிகள்.